பாலாறு நதியை தேடிய இந்த பயணத்தில் ஒரு முக்கிய கட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். நாட்டின் முன்னோடி தொழில் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ ஒரு முக்கிய காரணம் இங்கு கிடைக்கப்பெற்ற நீர்தான். இங்கு எளிதில் கிடைத்த நீரை சார்ந்தே பல தொழில் நிறுவனங்கள் இங்கு தொடங்கப்பட்டன. தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற கழிவுகளால் நிலத்தடி நீர் பெருமளவு மாசடைந்தது. அது மட்டுமின்றி விவசாயமும் பொய்த்தது. ஆம்பூர் முதல் ஆற்காடு வாலாஜா வரை பாலாற்றின் இருகரையோரம் அமைக்கப்பெற்ற பல தொழில் நிறுவனங்களால் இங்கு விவசாயம் மொத்தமாக பொய்த்துவிட்டது என்பது பலரின் பரவலான குற்றச்சாட்டு. இன்றைய நிகழ்ச்சியில் பாலாறு நதிக்கும் தோல் தொழிலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் குறித்து விரிவாக காணவிருக்கின்றோம். காலம் காலமாக மாசுபடுத்தப்பட்ட இந்த நதியை மீட்பது என்பது சாத்தியமா என்ற கேள்விக்கு விடையை தேடியதே இன்றைய பயணம். நதியை சார்ந்த தொழில் வளர்ச்சிக்கு பாலாற்றில் பல உதாரணங்கள் உண்டு. அதில் முக்கியமானது தோல் தொழிற்சாலைகள். நூற்றாண்டுகள் தொட்டு இந்தியாவில் தோல் தொழில் செய்யப்பட்டு வந்துள்ளன என்று வரலாற்று சான்றுகள் சொல்கின்றன. தோல் உற்பத்தி பழைய தொழில்நுட்ப தொழில்களில் ஒன்றாகும். 1845 வரை இந்திய தோல் உற்பத்தி கிராமப்புற குடிசை தொழிலாக இருந்துள்ளது. கிராமப்புற கைவினைக் கலைஞர்கள் உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களையும் தோல் உற்பத்திகளையும் முதன்மையாக உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தினர். முதல் நவீன தோல் பதப்படுத்தல் மையம் 1845 ஆண்டில் சென்னை மாகாணத்தில் நிறுவப்பட்டது. தோல் உற்பத்திக்கு உலகளவில் இருந்த தேவை மற்றும் அது ஈட்டிய வருமானம் பலரை இந்த தொழிலுக்கு ஈர்த்தது. தோல் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதலுக்கு நீர் பெருமளவிற்கு தேவைப்பட்டது. பாலாற்றின் நிலத்தடி நீர் மற்றும் மேற்பரப்பு நீர் இதற்கு பெருமளவும் உதவியது. தோல் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா பிரிட்டிஷ் டைம்ல இருந்து ஆரம்பித்திருந்தது. மோஸ்ட்லி அந்த டைமில் டெக்னாலஜி ஈஸ்ட் இந்தியா டேனிங்னு சொல்லிட்டு வெஜிடபிள் டேன் லெதர் பண்ணிட்டு இருந்தோம். இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது ஆஸ் ஸ்டாண்ட் லெதர். ஃபினிஷிங்லாம் அந்த டைமில் பண்ணது கிடையாது. ஐ எம் டாக்கிங் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் பிஃபோர் ப்ரீ பிரிட்டிஷ் இரா. டெக்னாலஜி இருக்கிற அந்த ஸ்டேஜில் இட் வாஸ் மோஸ்ட்லி வெஜிடபிள் டெக்னாலஜி தட் வாஸ் யூஸ்ட். tanning with vegetable matter. So இந்த மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் திஸ் வாஸ் அ சென்டர் ஆகிட்டு இருந்தது. தமிழ்நாடு வாஸ் அ சென்டர் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா டேன் ஸ்கின்ஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கிறதுனால ஈஸ்ட் இந்தியா டேன் ஸ்கின்ஸ். வளர்ச்சிக்கு காரணம் அவைலபிலிட்டி, knowledgeable people at that point of time, and the ability to get into exports. South India was a little bit more advanced in Solla. தோல் தொழிலுக்கு நீர் பயன்பாடு ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. ஆனால் தோல் தொழில் பயன்படுத்தி கழிவாக ஆற்றில் கலந்த நீரால் ஏற்பட்ட மாசின் அளவு இன்றும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தோல் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் பெரிய அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றறிந்து பல மேற்கத்திய நாடுகள் இவ்வகை தொழிற்சாலைகளை நிறுவுவதை இன்று வரை தவிர்க்கின்றனர். வேலைவாய்ப்பு, வளர்ச்சி மற்றும் வருமானம் என்கின்ற போர்வையில் மாசுபடுத்தும் பல நிறுவனங்கள் வளரும் நாடுகளாக சித்தரிக்கப்படும் இந்தியாவில் செயல்படுகின்றன. தமிழ்நாட்டின் மொத்த தோல் உற்பத்தி மொத்த இந்திய உற்பத்தியில் 44% இதில் 66% உற்பத்தி சென்னை மற்றும் வட ஆற்காடு பகுதிகளில் இருந்து வருகிறது. இதில் பெரும்பாலானவை வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர், பேர்ணாம்பேட், வேலூர், மெல்விஷாரம் என பாலாறு ஆற்றின் கரையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளும், திருச்சி மற்றும் ஈரோடு ஆகியவற்றில் காவேரி நதிக்கரையில் 50ற்கும் மேற்பட்டவை மற்றும் சென்னையில்
100ற்கும் மேற்பட்டவை செயல்பட்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பல வரலாற்று கணக்குகளின்படி பாலாறு பள்ளத்தாக்கில் பல தோல் தொழிற்சாலைகள் அமைந்ததற்கு முக்கிய காரணம் இங்கு கிடைத்த தண்ணீர் மற்றும் அதன் தரம், பாரம்பரிய பதனிடும் பொருட்கள் அருகாமையில் இருப்பது, அருகில் உள்ள ஜவ்வாது மலைப்பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மரங்களின் பட்டைகளில் கிடைத்த டானின் என்ற வேதிப்பொருள் மற்றும் சென்னை துறைமுகத்திற்கு இருந்த சாலை மற்றும் ரயில் வசதி. தோல் பதனிடும் செயல்முறைக்கு அதிக அளவு தண்ணீர் மற்றும் பல்வேறு ரசாயனங்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு 10 கிலோ மூலத்தோல்களுக்கும் 300க்கும் மேற்பட்ட லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு டன் சரும செயலாக்கத்திற்கும் சுமார் 300 கிலோ வேதிப்பொருட்கள் தேவைப்படுகின்றன. தோல் பதனிடுதல் செயல்முறையானது இயந்திர மற்றும் ரசாயன செயல்முறைகளின் வரிசையை உள்ளடக்கியது. இதில் விலங்கு தோல், தோல் சார்ந்த பொருட்களாக மாற்றப்படுகின்றன. டானிங் என்கின்ற தோல் பதனிடுதல் என்பது விலங்கின் தோலை பதப்படுத்தி பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யும் தரத்திற்கு உயர்த்துவது. இந்த செயல்பாட்டில் தோல் மீது செயற்கை ரசாயனங்கள் பயன்படுத்தி அந்த தோல் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. இதில் பயன்படும் அனைத்து ரசாயனங்கள் மற்றும் உப்பு நீருடன் கலந்து கொடிய கழிவு நீராக மாறி பாலாற்றில் கலந்து வந்ததே இப்பகுதியில் பெரும் பிரச்சனையாக வெடித்தது. பாலாற்றில் தோல் தொழிற்சாலைகளால் தொடர்ந்து கழிவுகள் கொட்டப்படுகின்றன என்பது பரவலாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு. இதை அறவே மறுக்கின்றனர் தோல் தொழிலில் ஈடுபட்டுள்ளோர். ரசாயன கழிவுகள் மட்டுமின்றி விலங்கின் ரோமம் மற்றும் உபரி கழிவுகளும் கொட்டப்படுகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. 90களில் நீதிமன்றங்களின் அதிரடி தீர்ப்புகளைத் தொடர்ந்து தோல் தொழில் நிறுவனங்கள் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இழப்பீடு வழங்கியதாகவும், கடுமையான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நீர் மறுசுழற்சி, சுத்திகரிப்பு ஆகியவை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு காரணமே சிட்டிசன்ஸ் ஃபாரம். சிட்டிசன்ஸ் ஃபாரம் பப்ளிக் டொமைன்ல அவங்க citizens have protested against the industry predominantly in this belt. வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டை. அவங்க கன்டென்ஷன் என்னன்னா, the pollutants that were generated, தோல் ஷாப்ல இருந்தோ இல்லை டேனரியில இருந்து வர பொல்யூட்டன்ஸ் வந்து டைரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணாதிய ரிவரில் விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அண்ட் த இண்டஸ்ட்ரி தெம்செல்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் த டேமேஜ் தட் தே வேர் காசிங் பிகாஸ் நாலேஜ் பேஸ் வாஸ் லெஸ். ஒரு அவேர்னஸ் வந்தது, இந்த தீர்ப்புனால ஒரு அவேர்னஸ் வந்தது, இண்டஸ்ட்ரிக்கும் அவேர்னஸ் வந்தது, எப்படி இதை சரியப்படுத்தலாம். தீர்ப்புனால கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி யார் யார் இதில் இன்வால்வ்டு இருக்கிறாங்களோ தே மஸ்ட் பே ஃபார் வாட் தே ஹவ் பொல்யூட்டட். இன்னும் ஒரு தீர்ப்பு வந்து the tanneries and all the people involved were asked to pay huge sums of money to agriculturists who may have lost their crop during the so many years that this happened. So in the தீர்ப்புக்கு அப்புறம் a lot of damage was, or the money for the damage was recovered by the people because of this. Subsequently in the தீர்ப்பு வந்து has helped the industry to find ways and means of improving their technology, improving their discharge, and finding solutions to their effluent practices. இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, because of the stringent measures applied by the government, Tamil Nadu is a zero discharge state. That means no tannery is allowed to discharge any water into any public place. This is a system that is being applied throughout Tamil Nadu, and we are sure it will help.
Nowhere in the world you have a zero discharge system as effectively utilized as in Tamil Nadu. தீர்ப்புகள், சட்ட திருத்தங்கள், கட்டுப்பாடுகள் என அனைத்தும் இருந்தும் பரவலாக தோல் கழிவுகள் கொட்டப்பட்டுதான் வருகின்றது என்பது சமூக ஆர்வலர்களின் கவலை. கழிவுகள் கொட்டப்படுவது மட்டுமல்ல இங்கு பிரச்சனை, பயன்படும் நீரின் அளவும் அதிகம் என்பதுதான் குற்றச்சாட்டு. தொழில் வளர்ச்சிக்கும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்குமான சமநிலை இல்லை என்பதே இன்றைய நிலைமை. தோல் நிறுவனங்கள் மட்டுமின்றி நகர்ப்புற கழிவுநீர் எவ்வித சுத்திகரிப்புமின்றி பாலாற்றில் கலப்பது, நகர்ப்புற மக்காத குப்பை கொட்டப்படுவது, விவசாயத்தில் பயன்பெறும் ரசாயனங்கள் கலப்பது என நாகரிக உலகின் மாசில் முங்கித் தவிக்கிறது பாலாறு. பாலார் நதியின் நம்மளுடைய தேடல்ல இந்த பயணத்துல நாம் இப்ப இருக்கக்கூடிய இடம் ஆம்பூர் நகரம். ஆம்பூர் என்றாலே உணவுக்கு ரொம்ப பெயர் போன ஊர். அப்படிங்கிறதை தாண்டி யோசிச்சோம் என்றால் ஒரு சிறு நகரம், தொழில் நகரம், சென்னை பெங்களூருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நகரம். இந்த நகரத்துடைய முக்கியத்துவம் பாருங்க, சேலம் பக்கத்துல இருக்கு, பெங்களூர் பக்கத்துல இருக்கு, சென்னை பக்கத்துல இருக்கு. இப்படி 3 பெருநகரங்களுக்கு மத்தியில ஆம்பூர் இருந்தும் கூட ஆம்பூரின் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எத்தனையோ. அதுல முக்கியமானது பாலார் நதியில ஆம்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இப்போ பாலாத்துக்கு நடுவுல வண்டியோட நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஒரு ரிவர்ல, ஒரு ஆறுல எப்படி வண்டி ஓட்ட முடியும், அந்த ஆற்றுக்கு நடுவில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நெகிழி குப்பை தான். இந்த மொத்த ஆம்பூர் நகரத்துடைய சாக்கடை கழிவுகளும் இங்கே பாலாத்தில் வந்து கலக்குது. நம்ம இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு 40 நிமிடங்கள்லேயே எத்தனையோ பேர் மனித மலம் கழிக்க இங்கே வராங்க. அவர்களுக்கு கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்குது. நிறைய மாணவர்கள் இந்த நதியை கடந்து செல்கிறாங்க பள்ளிக்கும் அவர்களுடைய படிப்புக்கும். அவர்களுக்கு வந்து இந்த நதியை பற்றின புரிதல் கொஞ்சம் கூட எடுத்து சொல்வதற்கு ஆள் இல்லைங்கிறது தான் இன்றைய அவல நிலை. எதிர்கால சந்ததியினருக்கு இந்த நதியை பற்றி என்ன காட்டுறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் குப்பையும் சாக்கடை கழிவுகளும் தான். இதே நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியோடைய முனையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால். அந்த மழைநீர் வடிகாலில் ஊருடைய சாக்கடை கலந்து அந்த சாக்கடை மொத்தமாக வந்து இந்த ஆற்றுல கலக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இது வந்து ஒரு 80 கிலோமீட்டர் அது ஆரம்பித்து, இந்த நதி ஒரு சுத்தமான நதியை ஆரம்பித்து சில 100 கிலோமீட்டர்கள்லேயே பாலாற்றுக்கு இந்த நிலைமை. இதற்கு அப்புறம் தான் இது இங்கேருந்து வேலூர் போய், வேலூருக்கு அப்புறம் காஞ்சிபுரம் வந்து, காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போய், அதுக்கப்புறம் கல்பாக்கத்துக்கு அருகே கடலில் கலக்க போகுது. அப்போது ஆரம்ப கட்டத்திலேயே பாலாறில் இவ்வளோ கழிவுகள் இருக்குது அப்படின்னா இன்னும் வரவிருக்கக்கூடிய நகரங்கள் எவ்வளோ கழிவு சேரும் என்பதை நாம் கற்பனை செய்து தான் பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைய இந்திய நதிகளுடைய நிலைமை. இன்னைக்கு இதுதான். ஒரு நதிக்கு நடுவில் ஒரு சிறிய தொழில் நகரத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி இந்த நதியில் தண்ணியும் மண்ணையும் தவிர கழிவுகளும், திடக்கழிவும், சாலிட் வேஸ்ட், லிக்விட் வேஸ்ட் எல்லாமே இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த 80 ஆண்டுகளில் தோல் தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதிகளில் நிலத்தடி நீரை அதிக அளவில் மாசுபடுத்தியதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த தொழில் மிகவும் நீர் தீவிரமானது. ஒவ்வொரு டன் தோல் மீது வேலை செய்ய 40,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. எனவே 3 முதல் 4 டன்னை சமாளிக்கும் திறன் கொண்ட ஒரு சிறிய தோல் பதனிடவும் கூட நாளொன்றுக்கு 1,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. மத்திய நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பெற்றாலும் அதன் முழு திறன் மற்றும் செயல்பாட்டின் மீது கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அனைத்து தோல் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துவோர் இதை உபயோகிக்கின்றனரா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. எவ்வித லஞ்ச லாவண்யமும் இன்றி மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதும் கேள்விக்குரியே. நீர்வளம் குறைந்து வருவதும் கடுமையான விதிகளாலும் தோல் தொழிலில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தொழில் புரிவோர் கூற, தோல் தொழிற்சாலைகளால் ஏற்படுத்தப்பட்ட மாசு பலரை அழித்துவிட்டதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்ட, இப்படி அரசு, தொழில் புரிவோர், பொதுமக்கள், நீதிமன்றங்கள் என பலதரப்பட்டோரின் ஈடுபாடு மற்றும் கவனத்தை ஈர்த்த நதி பாலாறு.
பாலாறும் 3 மாநிலங்கள் தொட்டு செல்லும் நதி. 3 மாநிலங்கள் என்றால் அதில் அரசியல் இல்லாமலாயிருக்கும்? பாலாற்றிலும் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு என்ற 3 மாநிலங்களின் உரிமை கொண்டாட காலம் தொட்டு உரசல்கள் இருந்து வந்துள்ளன. பாலாறின் பெரும்பாலான நீர்பிடிப்பு பகுதிகள் இருப்பது கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில். இம்மாநில அரசுகள் ஆங்காங்கே நீர்பிடிப்பு பகுதிகளின் தடுப்பணைகளை கட்டுவதும் நீரை ஏரிகளில் தேக்கி வைப்பதினாலும் கீழ்மடை பகுதிகளாகிய தமிழக கிராமங்களில் நீர்வரத்து குறைகிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டுமின்றி பெரும் பங்கு தமிழகத்தில் ஓடினாலும் நீரை நிர்வகித்து சேமிக்க இங்கு தடுப்பணைகளோ உபரி வாய்க்கால்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் போதிய அளவிற்கு இல்லை என்பது மற்றொரு குற்றச்சாட்டு. தூசி, காவேரி பாக்கம் போன்ற நீர்த்தேக்கங்கள் கூட இன்று பராமரிப்பின்றி சிதலமடைந்துள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். இந்த மாவட்டத்துக்கு பாலாறு முதல் குடிநீர் ஜீவாதார பிரச்சனை. இதை இந்த மாவட்டத்தினுடைய பெரும்பாலான மக்களுக்கான குடிநீர் இங்கிருந்து தான் செல்லுகிறது. இந்த பாலாறு குரோமியம் நீர் கலந்ததனால் குடிநீர் பாதிக்கப்பட்டு சில வியாதிகள் மக்களுக்கு ஏற்படுகிறது. பாலாற்றை காப்புனா முதல்ல இந்த மணல் கனிம வளங்களை சுரண்டப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது அதனுடைய பாய்பட்டு போன கால்வாய் எல்லா கால்வாயை கூட அந்த பால ஆற்றின் நீர் வரா மாதிரி இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கும் பட்சத்தில் அதனுடைய தண்ணியை நாம் ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும். மூணாவது தோல் கழிவு நீர்கள் கலக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டு தொழிற்சாலையிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு அதை கொண்டு இது பண்ணாட பிரச்சனை இல்லை. ஆனால் சுத்திகரிக்கப்படாத வரதுனால தண்ணீர் கலந்து அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அதனால் இதெல்லாம் நாம் கரெக்டாக அரசாங்கத்தில் செஞ்சு முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா பாலாறு ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும். பண்டைய நாகரிகம், மன்னர்களின் ஆட்சி, படையெடுத்தோரின் கலாச்சாரம், தொழில் வளர்ச்சி, நவநாகரிக மாற்றங்கள் என பல்வேறு மாற்றங்களுக்கு சாட்சி பாலாறு நதி. மரம், மண், மக்கள் என பாலாறு சொல்லும் கதைகள் பிரமிப்பூட்டுபவை. பாலாறின் இன்றைய நீரில்லா நிலைக்கு யார் காரணம் என்பதை ஆராய்ந்து பயனில்லை. வருங்காலத்தில் பாலாற்றில் நீரோட வழிவகுக்கப் போவது யார் என்பதுதான் கேள்வி. நம் மாநில எல்லைகள் நம் நதியை வறண்டு போக செய்வது ஏற்புடையதல்ல. அதே வேளையில் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீர்வளப் பகுதிகளை நாம் பாதுகாக்கத் தவறியதும் மறுக்க முடியாததொன்று. இங்கு நம் மன்னர்கள் கட்டிய கலைநயம் மிக்க கோவில்களும் அவர்கள் நிறுவிய கல் சிற்பங்களும் பாலாறின் கலை, இலக்கியம், கலாச்சார முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றன. பாலாறு பிறக்கும் காட்டுப்பகுதிகள், பாலாறின் கிளையாறுகள் ஆகிய செய்யாறு, பொன்னை நதிகள் பற்றிய கதைகளும் இப்பகுதிகளில் வாழும் பல நூறு உயிரினங்கள் பற்றிய தகவல்களும் ஆச்சரியம் தரக்கூடியவை. இயற்கை வளங்கள், எழில் கொஞ்சும் பகுதிகள் என பாலாறு நதியின் இயற்கை முகம் அழகானது. பாலாரை பற்றி நான் நினைக்கக்கூடிய விஷயம் 2 தான். ஒன்று இந்த பிரமிப்பிலேயே 2 இருக்கலாம். ஒன்று ரொம்ப சந்தோஷமாக பிரமிக்கிறது, இன்னொன்று ரொம்ப வருத்தமாக பிரமிக்கிறது. இப்படியும் இருக்கே அப்படின்னு. சந்தோஷமாக பிரமிக்கிறது இத்தனை வரலாறு இருந்திருக்கா ஒரு சின்ன நதி, நம்ம இதை பாலார் அப்படின்னு இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். நம்ம வண்டியில் தாண்டி பிரிட்ஜ் மேலே போச்சு தண்ணியே கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமே தவிர, இந்த தண்ணி இருந்த காலத்தில் இங்கே எப்படி வரலாறு இருந்திருக்கு, எத்தனை அரசாங்கங்கள் இருந்திருக்கு, எத்தனை பேர் இந்த பாலாரை சுற்றி இருந்திருக்காங்கிறத நினச்சி பார்க்குறச்சு அது எனக்கு ஒரு பிரமிப்பு தான். ஆனால் இப்போ இது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சா அதுவும் ஒரு வருத்தமாக தான். எங்க அப்பா சொல்வாரு, பாலாரோட விட்டு பொன்னை நதியோட விட்டெல்லாம் கேஞ்சஸோட அந்த விட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி. நான் கேஞ்சஸையும் பார்த்துருக்கேன். இங்க அதே பாலாரையும் பொன்னி நதியும் பார்க்கும்போது அங்க தண்ணி இருக்கு, நம்ம கிட்ட இங்க இல்லையே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. செய்யாரோட ஆற்றுல தண்ணி போய் முழுசா பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு.
அது எப்போ பார்க்க போறோம்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கும். நந்திமலை முதல் கல்பாக்கம் வரை பாலாறு நதியை தேடிய நமது இந்த பயணத்தில் எத்தனை சுவாரஸ்யங்கள்! கடந்த 4 வாரங்களாக பாலாறு நதி தொடங்கும் இடம், அதை சார்ந்த காடுகள், அதன் கிளை நதிகளாகிய பொன்னையாறு, செய்யாறு சொல்லும் பல கதைகளை பார்த்தோம். அது மட்டுமின்றி கால மாற்றத்தில் இந்த நதி சந்தித்துள்ள பல மாற்றங்கள் குறித்தும் தெரிந்து கொண்டோம். பறந்து விரிந்து பிரம்மாண்டமாய் காட்சி அளிக்கும் பாலாறு சார்ந்த வரலாறு, புராதானம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நதிகளை நீரோட்டங்களாக மட்டும் பார்க்காமல் நமது வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான். ஒரு நதி சார்ந்த ஆய்வுக்கு இத்தனை கோணங்களா என்ற பிரமிப்புடன் பாலாறை தேடிய நமது பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் தென்பெண்ணையாரின் சிறப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். பாலாற்றில் முடியும் இந்த தொகுப்பு தென்பெண்ணையாற்றில் மீண்டும் தொடங்கும்.